சரி ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். மார்னிங் போல இருக்கு சார் லேட். சரி 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 ஓகே. இந்த திருக்குறள் யாருக்கு தெரியும்? ஐயா எனக்கு தெரியும்யா. டேய் சும்மாடா டேய் டேய். ஐயா சும்மா சொல்றேன். ஐயா எனக்கு தெரியும்யா. டேய் சசி எந்திரு சொல்லு. என்னது சார்? திருக்குறள்ரா. ஓ லூ. போதும் போதும் சொன்ன வரைக்கும் போதும். இப்போ எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. டேய் திருக்குறள் சொல்ல பாட்டு பாடுறீங்க. டேய் வாங்கடா. ஏப்பா நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? நானே லேட்டு இன்னைக்கு. சார் நான் நியூ அட்மிஷன் சார். சார் எங்க கிளாஸ் ரூம் தெரியலங்க சார். அட்மின் பிளாக்ல கேட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம் லேட்டா வரக்கூடாது. ஓகே ஓகே சார். சரி போய் உட்காருங்க. டேய் என்னடா புது புள்ளிங்கலாம் வந்துக்குது. போதண்டா டேய் அப்படியே ஓட்டி வைங்கடா. சரிப்பா உங்களை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சார் என் பேர் சரவணன் சார். தாம்பரம் பாய்ஸ் ஸ்கூல்ல 12th முடிச்சேங்க சார். இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். சரி என் பேர் ஜெயபிரகாஷ் சார். நானும் அதே ஊர் தான் சார். என்னடா ஒன்னா வரீங்க ஒன்னா எஞ்சிக்கிறீங்க? என்ன ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாங்க சார். சரி இவங்களுக்கே தெரியல, உங்களுக்கா தெரியுமா? தெரியுங்க சார். என்னது இது? திருக்குறள் சார். சார் ஒரு நிமிஷம். என்ன பண்றான் பாடுறா சாருக்கே தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல, வர அவசரத்துல விட்டேன். பரவாயில்லையே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. உனக்கு தெரியுமா? தெரியுங்க சார். சரி உட்காரு போ. இது மட்டும் இல்லைங்க சார். திருக்குறள்ல 1330 குறளும் தெரியுங்க சார். அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல வந்து பாதி நான் சொல்லணும்னா பாதி அவன் சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி காம்படிஷன்ல பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கேன் சார். சரி ஓகே. லாஸ்ட்ல பாட்டு பண்ணல. இப்போ நீ தான் இது எஞ்சி படிக்கணும். ஏந்திரு. சார் நானும் சார். நீ ஏதான். டேய் என்ன ஒன்றும் தெரியல சொல்கிறேன். ஒழுக்கம் ஒழுத்தால் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி ஓகே. ஒரு அளவு ட்ரை பண்ண. டேய் சரவணா இது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நான் செட்டிங்கா மச்சான் வந்த புதுசுல ரொம்ப டாமினேட் பண்றானுங்களே. ஓட்டலாமா? கொஞ்சம் அடிக்க தான் பார்க்கணும். சொல்லுப்பா. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் என்பது ஒருவருக்கு மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கம் சான்றோர்கள் உயிரினும் மேலாக கருதப்படும். அவ்வளோ ஓகே ஓகேடா. சரவணா சொன்ன மாதிரி காலேஜுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டைமுக்கு கரெக்டா வந்துருங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க சார். டேய் சொல்லுவீங்கடா, ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க பசங்க. சரி பிரகாஷ் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துரு. ஓகேவா? சரிடா ஓகே. கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். சரிடா சரவணா நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டாயா மச்சான். ஃபர்ஸ்ட் நாளே பயமா டாமினேட் பண்றாங்கடா. அந்த சார் வேற நம்மளே குத்தி காட்டுற மாதிரி இது. குத்தி காட்டுற மாதிரிலாம் இல்லை, நம்மள தான்டா சொல்றாரு அவரு. வாங்கடா அவன்கிட்ட போய் பேசுங்க. இப்போதான் நான் தனியாக இருக்கேன். ஆமாடா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சார் சொல்றதுல காதுலயே வாங்காது ப்ரோ. நம்ம தான் இங்க. அவர்லாம் ஏன் பயப்படுற? இந்த வயசுல ஜாலியா இல்லாம வேற எந்த வயசுல நீ ஜாலியா இருப்ப சொல்லு? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். அவர்லாம் சும்மாதான். நீ எதுக்குமே பயடாத. சரி வா ப்ரோ, மதியானம் படத்துக்காக போகலாம். இல்லை ப்ரோ இப்போ போகணுமா ப்ரோ? இல்லை ப்ரோ நான் வரல ப்ரோ. என்ன ப்ரோ நீ சார் சொல்றதுல காதுலயே வாங்காத ப்ரோ. இப்ப ஜாலியா இல்லைன்னா வேற எப்ப நீ ஜாலியா இருப்ப சொல்லு? இல்லை ப்ரோ நான் வரல ப்ரோ. என்ன ப்ரோ நீ? இல்லை ப்ரோ கிளாஸ்லேயுமே வரல. சரி வா மாமா போலாம் வா. செட் ஆக மாட்டான்டா. இன்னொரு தான் அவனை பார்த்து. ஆமாண்டா ஜெயபிரகாஷை பிடிச்சி போட்டு கிளம்பிங்க. பாபா டீ கடைக்கு போயிட்டு வரலாம். 1 week later. ஆமா வரணுங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியல. சரி இரு நான் கூப்பிடுறேன் அவனுங்கள. வாயா படிச்சுட்டா. நீ படிச்சே இல்லையா? எங்கேயா போயிட்டு வரீங்க? மேம் பாட்டு வரேன் ப்ரோ. அப்படியா? சரி உன்னை சார் கூப்பிட்டாரு. எந்த சார் ப்ரோ? நேத்து வந்தாருல அந்த சார் தான். ஓ பிரகாஷ் வரையாடா? இல்ல ப்ரோ நாங்க அவனை பாத்துக்கிறோம். நீ போ. அட இரு ப்ரோ. ஏன் ப்ரோ பதற? என்னாச்சு இப்போ? இது அங்க ஒரு பொண்ணு வருது பத்தியா? ஆமா ப்ரோ. அந்த பொண்ணு உன்னதான் ப்ரோ பாக்குது. என்ன சொல்ற ப்ரோ? உண்மையாதான் ப்ரோ. நாங்க ஏன் ப்ரோ விளையாட போறோம்? நீ சும்மா பாரு பாக்கோம். கேர்ள்ஸ் கொஞ்சம் நில்லுங்க. அந்த புது பையன் இருக்கால அவனை பார்த்து சரிங்க லைட்டா. எதுக்கு? அதெல்லாம் சும்மா ஒரு பிராங்க் தான். சரி இவங்க வேலையை வாடா. இந்த சரவணா அந்த பொண்ணு அது பார்க்கறா நம்மள. இந்த பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்து பொண்ணு. என்ன இப்போ படிக்க தானே வந்திருக்கோம். தோன்றின் புகழோடு தோன்றுக. இப்போ தீடா அதெல்லாம் அது விட்றா. ஸ்கூல்ல டைம் படிச்சதுரா. அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று.
விட்றா அதெல்லாம் என்னடா ஸ்கூலில் பசங்க இன்னொரு ஞாபகம் வச்சுன்னு காலேஜ் வந்துட்டோம்டா நம்ம காலேஜ் வந்து அந்த பொண்ணு பார்க்குது அடுத்த இடத்துல வந்துட்டேன்டா. நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா மறந்துட்டேன்ல நீ அப்படிதானே? வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ வா பின்னாடி உட்காரலாம் வா 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 நேர் ப்ரோ தேவையில்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்து. டே சரவணா அந்த பொண்ணு பார்க்கணும் போகிறாமடா நீ அதான் சொல்கிறேன் நான் பின்னாடி போய் உட்காடுறேன். வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ உள்ள உட்காரு ப்ரோ மாமா வை விடு மாமா அவனுக்கு வாயா 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 இந்த வர வா வா இப்படி வந்து உட்காரு வா வச்சு போடணும் அதுதான் இதுக்கப்புறம் நம்ம தான் இங்க வா 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 உட்காரு. Many months later. மாமா ஹெல்ப் மாமா அவனை டே ஏந்திரா டே என்னடா ஏந்திரா பிரேக் போகலாம் வாடா பீரியட் முடிஞ்சிச்சு வாடா போகலாம். பிரேக்கா வாடா அடி வாடா ஓ அடி இட்னோ வாடா டே. ஏய் சசி டேய் அவனுக்கு சொல்லிடா புரியவேடா சசி என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணுற ப்ரொப்போஸ் பண்ணு ப்ரோ இதுதான் ப்ரோ கரெக்டான டைம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரொப்போஸா? ஆமாம் இப்போ பண்ணாதான் நீங்கள் இது பண்ண முடியும் எல்லாம் வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா வேற வழி இல்லை இப்போ போய் பண்ணாதான் ப்ரொப்போஸ் ஆனால் ப்ரோ பண்ணுங்க ப்ரோ வேற வழி இல்லை. டேய் உங்க வாப்பலாம் இல்லை ப்ரோ என்ன என்னடா வா வா அந்த பொண்ணு போது பேரா வாடா 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 டேய் வேஸ்ட்டா வாங்கடா டே. ஓடு 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 தான் ப்ரோ வாடா பாத்துக்கலாம் வாடா பரவாயில்ல வா ப்ரோ வா 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 ஒண்ணாவது வா வா வரேன் இருங்க. வாடா 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 வா 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 வாடா டேய். வாடா 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 வா இங்க வா வா அந்த பொண்ணு போது கார்த்திகா கார்த்திகா கொஞ்சம் இல்லைங்க கார்த்திகா கார்த்திகா இல்லைங்க கார்த்திகா நான் ஒரு 2 மாதமாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் பார்த்து பேசணும்னு நினச்சேன் நீங்கள் பார்த்து சிரிக்கும் போது தான் பேசலாம்னு தோணும் எனக்கு ஆனால் நீங்கள் சொல்லி பயந்துட்டேங்க இல்லைங்க பிடிச்சிருக்குங்க இல்லைங்க இல்லை எனக்கு பிடிக்கல. அவங்க சும்மா ப்ராங்க்னு சொன்னதால தான் நான் வந்து சிரிச்சேன். சும்மா சொல்லாதீங்க இல்ல இல்ல சொல்றீங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லை. அவங்க ப்ராங்க்னு சொன்னதால நான் வந்து சிரிச்சேன். மற்றபடி பார்த்துருங்க பசங்களாம் சொல்லியிருக்கானுங்க. இல்லை நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல சும்மா போங்க கம்முன்னு. பிடிக்கலங்க வேண்டாம் செட் ஆகாது. சரிங்க டேய் நாங்க சொல்றேன்ல என்னடா அந்த பொண்ணு சொல்ற நாங்க சொல்றோம் சொல்லிட்டு நீ மண்ணு போவியா ப்ரோ நீ தானே ப்ரோ சொன்னேன். டேய் நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்டா அத போய் சீரியஸா திரும்ப போய் சொல்ற ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க நான் சொல்லி தானே போய் சொன்னேன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அந்த பொண்ணு என்ன திட்டிட்டு போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ ஏதோ பொண்ணு கிட்ட போய் மொக்க வாங்கிட்டு வந்திருக்கான் ப்ரோ நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு ஐயோ சரி விடு ப்ரோ வேற ஒரு பொண்ணை ட்ரை பண்ணி வா ப்ரோ வா சரி வா ப்ரோ பார்த்துக்கலாம். சார் இவங்க நம்பி நம்ம அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு நம்மளை வருத்திட்டு பண்ணிடவே கூடாது. எல்லாம் போச்சுல்ல எல்லாம் போச்சு டே பிரகாஷ் என்னாச்சுடா? எல்லாம் போச்சுடா. என்னாச்சு? அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட லவ் சொன்னேன்டா. இந்த பாரா பிரகாஷ் நாம் எதுக்கு வந்திருக்கோம்? படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீ அதை விட்டுட்டு பசங்க சொல்கிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணி உன்னோட படிப்பையும் ஸ்பாயில் பண்ணி எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டு சரியா? வாழ்க்கையில் சரி எது தவறு எதுன்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரியணும் சரியா? லவ் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு டைம் வரும்போது அப்போ பண்ணிக்கலாம் சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. இங்கே பாடுறா உன் எதுவுமே இல்லை நினைக்காத. உன்கிட்ட அழியாத செல்வம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா? கேடும் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவையாவே. சூப்பர் பார்க்கலாம்.